அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் திருவிக்கா தொடர்பான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். திருவிக்கானாவே அவருடைய சிறப்பு பெயர் தமிழ் தென்றல் என்று போற்றப்படுபவர் திருவிக்கா. அவர் இயற்றிய நூல்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காந்தியடிகளின் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவிக்கா. இன்னொன்று பார்த்திங்கன்னா இயற்கை அன்பு, அதாவது இயற்கை இன்பக்களம், இது மாதிரி சில நூல்களை திருவிக்கா போற்றியிருப்பார். அதில் திருவிக்கான்னு பெயர் வராமல் கேள்விகள் கேட்கப்படுறது இருக்குது. இந்த தடவை கண்டிப்பாக திருவிக்கா எழுதிய நூல்களில் கொடுத்து பொறுத்து கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர் இயற்கை இன்பக்களம் அப்படின்னு எந்த நூலை அழைச்சார், அப்புறம் இயற்கை வாழ்வில்லம் என்று போற்றப்படும் நூல்கள்லாம் ரொம்ப முக்கியமான நூல்கள் கேள்விகள். அதையும் பார்த்து வச்சுங்க. வாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்கப்பட்ட சில கேள்விகள். திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது? அவருடைய பயண இலக்கிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எனது இலங்கை செலவு என்பது தான் அவருடைய பயண இலக்கிய நூலாகும். அடுத்தது திருவிக்கா எழுதாத நூல் எது? இதில் முருகன் அல்லது அழகு, நாயன்மார் வளராறு, அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் நம்மாழ்வாரும், இதெல்லாம் அவர் இயற்றிய நூல்கள். சத்திய வேத கீர்த்தனைகள் அது அவரால் இயற்றப்படாத நூலாகும். அடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா திருவி கல்யாண சுந்தரார் எழுதாத நூல் முருகன் அல்லாத அழகு, உரிமை வேட்டல், தமிழ்ச்சோலை. இந்த தமிழ்ச்சோலை ரிலேட்டடாகவும் கேள்விகள் கேட்டிருக்காங்க. சித்திரக்கவி இது திருவிக்கு அவர்களால் எழுதப்படாத நூலாகும். தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனார் பாராட்ட பெறுபவர் யார்? இதை முத்துராமலிங்கரை தேசியம் காத்த செம்மல் என திருவிக்கா பாராட்டுவார். இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தேவரர் தான் தேசியம் காத்த செம்மல் என திருவிக்கா பாராட்டுவார். திருவி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது எதை குறிக்கும்? திரு என்பது பார்த்திங்கன்னா திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார். இதுவும் ஒரு கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்குது. திரு என்பது திருவாரூரை குறிக்கும். தமிழ் தென்றலாக என அழைக்கப்படுபவர் திருவி கல்யாண சுந்தரனாம் ஆவார். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் என்று கூறியவர் திருவிக்கா. இந்த கேள்வி அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் என்று குறிப்பிட்டவர் திருவிக்கா ஆவார். திருவிக்கா இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? பொதுமை வேட்டலில் பார்த்தீங்கன்னா 430 பாக்கள் உள்ளன என்பது இதெல்லாம் பழைய புக்கில் இருக்கிற கேள்வி. திருவிக்கா எந்த நாளிதழில் ஆசிரியராக பணியாற்றினார்? இது தேசபக்தன் என்ற நாளிதழில் தான் ஆசிரியராக பணியாற்றினார் திருவிக்கா பிறந்த துல்லம் இப்பொழுது என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது? துல்லம் பார்த்தீங்கன்னா தற்பொழுது தண்டலம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அடுத்த ஒன்று, பெரிய புராணம் காட்டும் முப்பொருட்கள் என திருவிக்கா அந்த கேள்வியில் உலகம், உயிர், கடவுள் அப்படின்னு கூறிய நூல் பெரிய புராணம்னு பார்த்துருப்போம். இந்த கேள்வியில் பாருங்க, பெரிய புராணம் காட்டும் முப்பொருட்கள் என திருவிக்கா எதை பட்டியலிடுகிறார்? உலகம், உயிர், கடவுள் என்பது சரியான விடை. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள். இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்றவர் திருவிக்கா ஆவார். பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவனாவான் என்று கூறியவர் யார்? பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவனாவான் என்றவர் திருவிக்கா ஆவார். உரைநடை எழுதுவது தனது தொழில் என்ற வகையில் உழைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் தான். உரைநடை எழுதுவது தனது தொழில் என்ற வகையில் உழைத்தவராவார். ஈன்ற ஒருத்தியையும் பிறந்த நாட்டையும் பேசும் மொழியையும் ஒருவன் தாய் 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 என்று போற்றுகிறான் என்ற கூற்று யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்காவுடைய கூற்று தான் இந்த கூற்று. ஈன்ற ஒருத்தியையும் பிறந்த நாட்டையும் பேசும் மொழியையும் ஒருவன் தாய் தாய் என்று போற்றுகிறான் என்ற கூற்று திருவிக்கா உடையது. தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்கராவார். அடுத்த ஒரு கூற்று கொடுத்திருக்காங்க. திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார் என்பதே திருவிக்கா என்பது. அடுத்தது, திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள துல்லம்
என்ற ஊரில் திருவிக பிறந்தார். இவ்வூர் தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. இது திருவாரூர் அப்படிங்கிறது, துள்ளம் வராது, காஞ்சிபுரம்னு நினைக்கிறேன். இது தவறான கூற்று. மனித வாழ்க்கையும் இளங்கோ அடிகள் அல்ல, மனித வாழ்க்கையும் காந்தி அடிகளும் முருகன் அல்லது அழகு, பெண்ணின் பெருமை, பொதுமை வேட்டல் ஆகிய நூல்களை திருவிக இயற்றினார். தமிழ்நடையில் எளிமையை புகுத்திய இவர் தமிழ் தென்றலாக சிறப்பிக்கப்படுகிறார். இதில் பொருத்தமற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள துள்ளம் தவறு. அதே மாதிரி மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் இளங்கோ அடிகள் என்பது. அப்போ ஆப்ஷன் டி தான். 2 மற்றும் 3 பொருத்தமற்றவையாகும். அடுத்தது பாருங்க, பட்டியல் 1 உள்ளதை பொருத்துக. பட்டியல் 1 தமிழ்நாடும் நம்மாழ்வாரும். இதை இயற்றியவர் திருவிக. தேன்மலை, சுரதா, குழந்தை செல்வம், கவிமணி, இசையாயிரம் ஜெயங்கொண்டாரால் இயற்றப்பட்ட நூலாகும். பூக்களிலே சிறந்த பூ பருத்திப்பூ என கூறியவர் திருவிக. இந்த கேள்வியும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பூக்களிலே சிறந்த பூ பருத்திப்பூ என கூறியவர் திருவிக ஆவார். தமிழகத்தின் காந்தியடிகளின் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார்? திருவிக தான் தமிழகத்தில் காந்தியடிகளின் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவராவார். திருவிகாவின் செய்யுள் நூல்கள் என்ன? இதுல உரிமை வேட்டல், பொருளும் அருளும் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா செய்யுள் நூல்களாகும். இதெல்லாம் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த ஒன்று, இளைஞர்களே தமிழுலகின் இழிந்த நிலையை ஓருங்கள், அதாவது நினையுங்கள் என அறைகூவல் விடுத்தவர் திருவிக ஆவார். இளைஞர்களே தமிழுலகின் இழிந்த நிலையை ஓருங்கள் என்று கூறியவர் திருவிக ஆவார். தமிழை வளர்க்க வேண்டுமென்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் திருவிக ஆவார். உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ம் காட்டும் காவியம் என திருவிக எந்த காவியத்தை கூறினார்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தை கூறியுள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம திருவிக ரிலேட்டடாக கேட்கப்பட்ட கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.